ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆம், ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்வரும் செவ்வாய். நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 20 அருள்வாக்குகள் 11 தொடக்கம் 18 வரை. இன்றைய புதிய ஏற்பாட்டின் பகுதி மகதலா மரியா உயிர்த்த இயேசுவை கண்டுணர்ந்த கடவுளின் மாபெரும் வெளிப்பாட்டை பற்றி பேசுகிறது. அதிகாலையில் கல்லறைக்கு வந்த மகதலா மரியா உயிர்த்த இயேசுவை இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. எதுவரை என்றால், இயேசு அவரது பெயரை சொல்லி அழைக்கும் வரை. யோவான் தன்னுடைய நற்செய்தியில் இயேசுவின் தெய்வீகத்தை படிப்படியாக உணர்ந்தவர்களை பற்றி கூறுகிறார். தொகுப்பு 3 நிக்கோதேமு, தொகுப்பு 4 கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்த சமாரிய பெண். ஒவ்வொருவரும் அவர்கள் இயேசுவை சந்திக்கும் போது தவறான புரிதலிலிருந்து பிறகு தொடர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது கடைசியாக அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நம்பிக்கை படிநிலையைத்தான் இன்றைய மகதலா மரியாவிலும் பார்க்கிறோம். இயேசுவை பார்த்த மரியா முதலில் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தார். முதலில் மகதலா மரியா இயேசுவின் உடலை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்ற தவறான அனுமான கண்ணோட்டத்தில் பார்த்ததால் இயேசுவை அவர் அங்கீகரிக்க தவறினார். இரண்டாவது, அவரது கவனம் முழுவதும் காலி கல்லறை மீது மட்டுமே குவிந்து இருந்தது. மூன்றாவது, அவருடைய கடுமையான துக்கத்தின் காரணமாக அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாய் வெளிப்பட்ட கண்ணீரும் அவருடைய பார்வையை மங்க செய்திருந்தது. இயேசு தன் பெயரை எப்படி தனிப்பட்ட விதத்தில் உச்சரிப்பார் என்பதை மரியா நன்கறிவார். அப்படி இயேசு மரியா என்று அழைத்ததும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து ராபூனி என்று அழைத்து அவர் கால்களை கட்டி அணைக்கிறார். அப்போது இயேசு, என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என்கின்ற செய்தியை சொல்ல மகதலா மரியாவை அனுப்புகிறார். மங்கள வார்த்தை செய்தியை முதலில் பெற்றதும் ஒரு பெண்தான், அன்னை மரியா. உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்டு அதனை அறிவிக்க சொன்னதும் கடவுள் தேர்ந்தெடுத்தது ஒரு பெண்ணைத்தான், மகதலா மரியா. அதனால் இவரை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைக்கிறார்கள். கட்டுவோர் விளக்கிய கல்லையே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். பெண்களை இரண்டாம் தரமாகவும் பெண்களின் சான்றை ஒரு பொருட்டாகவும் கருதாத யூத சமூகத்திற்கு பெண்களையே முதல் சான்றாக கொடுக்கிறார். யூத சமூகத்தில் இருக்கின்ற ஆண்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெபத்தில் இவ்வாறு செய்வார்கள்: கடவுளே, என்னை நாயாகவோ பெண்ணாகவோ படைக்காதது பற்றி உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசு யூத சமூகத்தின் பெண்களை கண்ணோக்கும் நிலையை இன்றைய நற்செய்தியின் வழியாக மாற்றுகிறார். எல்லோரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் எல்லோரையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் 18, நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியா சொல்லிய கூற்று இன்றைக்கு எல்லோருடைய போதனைக்கும், பிற்காலத்தில் யார் யாரெல்லாம் போதித்தார்களோ அவருடைய போதனைக்கும், தொடக்க கால கிறிஸ்தவர்களின் சாட்சியத்திற்கும், நம்முடைய சாட்சியத்திற்கும் அடிப்படையாகவும் சாரமாகவும் மாறியது. புனித தாமஸ் அக்வைனாஸ் இவ்வாறு சொல்லுகிறார்: ஒரு வயதான பெண்மணி கற்றறிந்த இறையாளர்களை விட அதிக நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். படிப்பினை: பல வேளைகளில் நம்முடைய கவனம் வேறு வேறு பல வேளைகளில் இருக்கலாம். அக்கறையின்மையின் காரணமாக, ஆன்மீக குருட்டுத்தன்மையின் காரணமாக, கெட்ட பழக்க வழக்கங்களின் காரணமாக இயேசுவின் உயிர்த்த பிரசன்னத்தை அடுத்தவர்களிடம் நாம் உணராமல் இருந்திருக்கலாம். அப்படி இயேசுவினுடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தை உணர நாம் ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தையின் ஒளியில் நாம் அடுத்தவரை பார்க்க வேண்டும். இயேசு உயிர்த்து விட்டார், எனவே உயிர்ப்பின் ஒளி எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் அணையாது மங்காது காத்து கொண்டிருக்க இறைவன் வரத்தை வேண்டுவோம். ஆமீன்.